சுப்ரீம் கோர்ட் இப்போ இந்த வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தான் இந்த தமிழ்நாடு இது எடுக்க போகிறேன். நாங்கள் நடந்த டாஸ்மாக் ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உடனே ஹைகோர்ட்லேருந்து 2 ஜட்ஜு வந்து அதை ஸ்டாப் பண்ணாங்க. டாஸ்மாக் இதை தென் அதை சுருக்கமாக முடிச்சிடுறேன். அந்த ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறம் மார்ச் 25 2025 அடுத்த இயரிங் அடுத்த இயரிங் வரும்பொழுது எக்காரணத்தை கொண்டோ அந்த 2 ஜட்ஜும் ரெக்யூஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் இந்த கேஸில் ஃபர்தராக இல்லைன்னு. அப்புறம் எஸ்எம் சுப்பிரமணியன், ஜெகதீசன் 2 பேரும் இந்த கேஸை எடுத்தாங்க. ஏப்ரல் 9 வாக்கில் அவங்க சொன்னாங்க நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம் அப்படி இப்படின்னாங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடினாங்க. சுப்ரீம் கோர்ட் ஓடி போய் தமிழ்நாடு அரசாங்கம் அண்ட் டாஸ்மாக் ஆர்கனைசேஷன் இந்த கேஸை சென்னை ஹைகோர்ட்லேருந்து எங்களுக்கு வேறு கோர்ட்டுக்கு மாற்றினாங்க. ஏன்னு சொன்னீங்க? அப்போயே உங்களுக்கு மனசில் ஒரு கலக்கம் இருக்கிறது, ஏதோ கலக்கம். தமிழ்நாட்டை விட்டு இந்த கேஸை மாற்றுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. சரி மாற்ற அவங்க சுப்ரீம் கோர்ட் முடியாதுன்ட்டாங்க. இங்கேயே பண்ணுனாங்க. நடுவில் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் அப்புறம் என்ன பண்ணாங்க,